ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய திரிசக்தியா நம்மோடு இருக்கின்றார். இது பஞ்சாயத்தை கூட்டுறமோ நிகழ்ச்சியெல்லாம் இல்லை. இந்த தேர்தலை ஒட்டி, வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவர்கிட்ட பேசுகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. இன்னைக்கு தேர்தல் முடிவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தொடர்ச்சியாக ஒரு 4-5 சேனல்கள் நீங்கள் பேசிட்டு வந்திருக்கீங்க. கடைசியாக மணி 4 கடந்துருச்சு. தேர்தல் முடிவு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. இந்த முதல்ல ஒரு விஷயம், நான் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து இருப்பதால் ஒரு கேள்வி. சீமான் தோல்வி எதை காட்டுகிறது? நான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, அது ஆங்கிலத்தில் சொல்றார், உங்கள் தகுதிக்கேற்றாம்பால் தான் உங்களுக்கு கிடைப்பது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது உங்கள் தகுதிக்கேற்றால். யூ கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடைத்ததோ அது அவர்களுடைய தகுதிக்கேற்ற கிடைத்தது. நான் பொதுவாக சொல்றேன். சரி, இப்போ சீமான் 2 விஷயம். ஒன்று, யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன், தனித்து நிற்பேன் அப்படின்னு ஒரு தைரியமா நின்னாரு. காசு கொடுக்க மாட்டேன், அதான் வரிசையா சொல்லிட்டு. 2வது, காசு கொடுக்கல, எந்த இடத்துலையும் கொடுக்கவும் மாட்டேன்னாரு, கொடுக்கவும் இல்லை. 3வது, அவர் கருத்தியலை அடிப்படையாக கொண்டு தேர்தலில் நின்றார். மரம் சார்ந்த, மண் சார்ந்த, இயற்கை சார்ந்த அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம். அதான் அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து அதில் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு கருத்தியல். நமது மக்களிடம் கருத்தியல் எடுபடவில்லை. இது நம்ம இதுக்கு மேல அதுல என்ன சொல்லுது? சீமான் போன்ற கருத்தியல் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இப்போ அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார் என்று தெரிந்த பிறகும் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களில் கருத்தியல் ரீதியாக முதலிடத்தில் இருப்பவர் சீமான் தான். ஆனால் மக்கள் கருத்தியலை கண்டுகொள்ளவில்லை என்னும் பொழுது, இந்த விஜயோட அந்த விவேகானந்தரோட வாக்கு ஒன்று சொன்னீங்களா? என்ன வார்த்தைங்க அது? அவர் அதாவது யூ கெட் வாட் யூ டிசர்வ், உங்களுக்கு என்ன தகுதியோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ மக்களுக்கு எது தகுதியோ அது கிடைச்சிருக்குது. அந்த தகுதி எப்படின்றத இனிமே வருங்காலத்துல பார்க்கலாம். மக்களுடைய தகுதி என்னன்னு புரியுது. அது இப்ப நம்ம விஜய்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தாவேகாவிற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை, ஜெயிச்சவர் யாரா இருந்தாலும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். மக்களுடைய தீர்ப்பு அதை மதித்து ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குனால், 1 கருத்தியல், 2வது உழைப்பு. இது 2 முக்கியம். எதுவுமே கணக்கில் எடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் நின்று. இப்போ விஜய்க்கு பின்னால என்ன கருத்தியல் இருந்ததுன்னா, அவர் அநேகமாக திமுகவுடைய எல்லா கொள்கைகளையும் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி கொண்டு வந்தாரு. திட்டங்கள் எல்லாமே கூடுதலா செயல்படுத்துறேன் இலவசத்தை அப்படின்றாரு. ஆமா, அவர் அந்த அந்த திட்டம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, திமுகவை அவருடைய திட்டம், முக்கியமான கொள்கை திட்டம் என்னன்னா, விஜய் திமுகவை திட்டுறது, திமுக திட்டுவது ஒன்றே திட்டமாக கொண்டு வந்தாரு. அதை தவிர நம்ம என்ன பாக்குறோம்னா, உழைப்பு அப்படின்னு சொல்லும் போது 129 நாட்கள் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. 234 தொகுதியிலையும் அறிமுகப்படுத்தி சுமார் 200 கூட்டங்களில், 130 சுமார் 200 கூட்டங்களில் கலந்து கொண்டார். எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா 126 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். ஏறக்குறைய 150-200 கூட்டங்களில் கலந்து கொண்டார், பேசினார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அவர் 121 நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவருடைய வயது 72 வயதை தாண்டி அதை பொருட்படுத்தாமல், அதாவது நம்ம அவர்கள் மீது உள்ள விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் என்ன இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி ஈடுபட்டார்கள், அவரும் 234 தொகுதியும் கவர் பண்ணி ஏதோ ஒரு இவ்வளவு கூட்டங்களில் அந்த அறிமுகப்படுத்தி அவங்க பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் 18 நாட்கள் தான் மொத்தமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதுலேயும் 8 இடத்துல தான் பேசினாரு.
20 நிமிஷம் அந்த மாதிரி பேசினாரு. பாக்கி 10 இடங்கள்ல வந்து இந்த ரோட் ஷோ என்ற கையாற்றி போறது இதுதான். அப்போ அவர் என்ன சொன்னாரு, என்னால 234 தொகுதிகளுக்கு இப்போ வர முடியாது, நான் வந்து வெற்றி பெற்ற பிறகு 2 தொகுதிகளுக்குமே வருவேன்னாரு. அது கூட நம்ம வந்து பேசணும், அது எப்படி 2 தொகுதிகளும் அவர் வச்சுக்க முடியும், ஒன்று தானே வச்சுக்க முடியும், ஒன்று வந்து எப்படியும் ராஜினாமா பண்ணி தானே ஆகணும்னு. ஏதோ அப்போ அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம மற்ற விவாதங்கள்லாம் பார்ப்போம். சரிங்க. இப்போ 2 தொகுதியிலுமே நாம் ஏற்கனவே நான் கணிச்சு பேசுனது வந்து தவறி இருக்கிறது. வெற்றி பெற்றுட்டார். இப்போ ஏதாவது ஒரு தொகுதியை வைத்துக்கொள்ள வேண்டும். சென்னை தலைமை இடம் என்பதால் பெரம்பூரை வந்து கையில் வச்சுக்குவார். திருச்சி வந்து அவர் ராஜினாமா செய்தாகணும், செஞ்சாகணும். அது வந்து அந்த திருச்சி தொகுதிக்குள்ள யாரை நிறுத்துற மாதிரி திட்டம் ஏதாவது கணிப்பு உங்களுக்கு இருக்குதா? என்ன தகவல் இருக்குங்களா? இல்லை, யார் வேணாலும் நிறுத்தலாம், அது அவருடைய விருப்பம். நிறுத்துவதற்கு வாய்ப்பு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏதோ கிண்டலா பேசுறதாவோ இல்லை விமர்சனமா பேசுறதாவோ இல்லை. நான் பொதுவாக சொல்றேன், ஒரு பெண் உறுப்பினர் ஒருத்தர் வந்து நிறுத்தணும், ஒரு பிரபலமான பெண் அப்படிங்கிற வகையில நடிகை த்ரிஷாவை அவர் நிறுத்தலாம். இப்போ ஏன் வந்து அது வந்து சொல்றேன்னா, நம்ம அவருடைய விவாகரத்து என்பது அவருடைய குடும்ப விஷயம், நம்ம அதுல தலையிடக்கூடாது, நம்ம பேசல அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறோம். ஆனால் மறுநாள் வந்து அவங்களே கூப்பிட்டுட்டு அவர் ஒரு திருமண விழாவுக்கு போனாரு. இப்போ அவர் இப்போ வந்து திருச்செந்தூரில் போய் இது பண்ணாங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு வந்து அவருடைய பாடல்களை வந்து பின்னால் போட்டுட்டு அதை வச்சு அவருடைய பாடல் ஒன்று ஒலிக்கிற மாதிரி அந்த ஓட்டு போட்ட அடையாளத்தை காட்டினாங்க. அவர் திருச்செந்தூரில் வேல் வாங்கினாரு, இவங்க போய் மருதமலையில் சாமி கும்பிட்டாங்க. நம்ம ஒன்றும் சொல்லலை. அவர்களுக்குள் ஒரு நட்பு இருக்கிறது, அவர்களுக்குள் ஏதோ ஒரு உறவு நட்பு இருக்கு. அதை பற்றி கட்சி ஆதரவு தெரிவிக்க ஆதரவாக இருக்கிறான்ற வகையிலாவது சீட்டு கொடுக்கலான்னு சொல்ல வரீங்க? ஆமாம். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து எப்படி வந்து இது வந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒப்பிடுதல் வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தார். அதுக்கு முன்னால் அவர் 27 வருஷம் அரசியல்வாதியாக இருந்தார். திமுகவில் வந்து 20 வருஷம் இருந்தார். 7 வருஷம் காங்கிரஸில் அதுக்கு முன்னால் இருந்தார். திமுகவில் இருந்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு முகமாக இருந்தார், திரைப்படத்துறையில் ஒரு முகமாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார். எம்ஜிஆர் துரதிருஷ்டவசமாக அவருடைய காலத்திற்கு பிறகு, நம்ம வந்து அவருடைய காலத்திற்கு பிறகுன்னு சொல்றோம், அவரும் வந்து அந்த ஒரு 70 சொச்ச வயசுல தான் இறந்தாரு. அவர் இறந்தபோது அவருடைய மனைவியான ஜானகி அம்மையார் வந்து 13 நாட்கள் ஆரம் வீரப்பன் போன்ற எம்ஜிஆருடைய வலதுகையாக இருந்தவருடைய மூத்த உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய ஆரம்ப காலத்திலிருந்து உடன் இருந்தவர் ஆரம் வீரப்பன். அவரெல்லாம் சப்போர்ட் பண்ணியுமே ஜானகி அம்மாளால வந்து கட்சியை நிலைநிறுத்த முடியவில்லை. ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்பினார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம அதை பத்தி வேற ஒன்றும் சொல்லல. மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது மக்களை பொறுத்தது. அந்த மாதிரி நம்ம நிறைய பேசணும்னு வச்சுக்கோ, இந்த தொடர்ல உடனே வந்து பர்சனல்லாம் பேசாதீங்கன்னு நம்ம அதை விட்டுடுவோம். இல்லைங்க, திருச்சியில அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க நீங்க. திருச்சியில அப்படியே அவங்களுக்கு கிடைச்சா கூட நம்ம வந்து அதுல ஒன்றும் தவறுன்னு நம்ம ஒன்றும் சொல்லல. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பெண் வேட்பாளர் கொடுக்குறாரு, ஒரு பிரபலமான வேட்பாளர் கொடுக்குறாரு. அவருடைய கட்சியில சில பேர் பிரபலம். இப்போ புஷி ஆனந்தனா ஓரளவுக்கு தெரியுது, அருண்ராஜ்னா தெரியுது, ஆதவ அர்ஜுனானா தெரியுது, இப்படி சில பேர் தெரியுதாங்க. நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றவர்களில் வந்து அநேகமாக வந்து அவங்க யாருன்னே வெளியில் தெரியல. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் வந்து விஜய் என்கிற அந்த ஒற்றை முகம், ஒற்றை வார்த்தை, அந்த அவருடைய அந்த முகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஃபேஸ் வேல்யூ தான் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம அதனால அவரை பாராட்டுறோம். நம்ம அவரை வந்து 18 நாட்கள் தான் பிரச்சாரம் செய்தார்னா, 18 நாட்கள் பிரச்சாரம் தான் செய்தார். அதுலயும் 8 தான் வந்து பேசினாரு, அதுலயும் 20 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனாலும் மக்கள் வந்து அவருடைய, நீங்க தொண்டர்கள்னா நீங்க எப்படி வந்து அவருக்கு இந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னு ஒரு சரி இல்ல அதுதான் கேள்வி. இப்ப இந்த அளவுக்கு வெற்றி ஒரு சுனாமி மாதிரி சொல்லலாம். ஆமா, பெரிய இந்த ஓட்டு அரசியல்ல பெரிய புரட்சி திருப்பு முனை அப்படி யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய வேட்பாளர்கள் தொகுதிக்குள்ள காணல, யார் இன்னாருன்னு தெரியாது. டிவிகேவில் குறிப்பிட்ட முகங்கள் தான் தெரியும். மீதி கிட்டத்தட்ட ஏரியாவுக்கு அறிமுகம் இல்லாத தெரியாத நபர்கள். ஆனால் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க, நிறைய பேர் பெரும்பான்மை. கரெக்டுங்களா? இப்போ இப்படியான வெற்றின்றது திமுக மீது, அந்த ஆட்சியின் மீது இருந்த வெறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா?
இல்ல அடிப்படையில வந்து திமுக மீது இதை வந்து நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ம் பெண்களுக்கு ஆன பாதுகாப்பின்மை, ம் அதோடு தொடர்பு கொண்ட சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, போதை மருந்து, ம் இதுதான் வந்து திமுக வந்து ஒரு திமுகவின் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். ம் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ம் குறிப்பா பெண்கள் வந்து இந்த போதை சாராயன்றதுல எல்லா குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தியிருக்காங்க, பேசியிருக்காங்கன்றது சொல்றோம் நம்ம. அதுதான் நான் கூட பேசும்போது நம்ம ராவணாலையும் மற்ற இடங்களையும் பேசும்போது ஒரு 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 ஆட்சிக்கு யார் வருவது என்பதை ஒரு 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 தேர்தல் வந்து முடிவு செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா அநேகமாக பெண்கள், அதாவது குடும்ப தலைவிகள் பொதுவாக. ஏன்னா அந்த குடும்ப தலைவின்னு வரும்போது தான் புருஷன் டாஸ்மாக்கு போயிடுறான். இப்போ இந்த திமுக ஆட்சி அந்த மாதிரி ஒப்பிடும்போது புருஷன் டாஸ்மாக்ல போய் விழுந்து கிடக்கான். பொண்ணு வந்து வெளியில போச்சுன்னா பத்திரமா திரும்பி வருமான்னு தெரியல, பாதுகாப்பு. வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா கூட வீட்டுக்குள்ள வந்து வம்பு பண்றாங்க. வயதான மூதாட்டிகளுக்கும் வந்து பிரச்சனை, அம்மா பாட்டியா இருந்தாலும் பிரச்சனை, பெண் குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை. அப்போ பெண்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனை. சரி, ஆண் பிள்ளை வந்து பத்திரமா இருப்பானான்னு பார்த்தா அவன் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவானோ. எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துல அங்க இங்க சுத்தி வர எல்லா இடத்துலயும் கடையில, போட்டி கடையில கிடைக்குது கஞ்சா, மிட்ஸு, ஹீரோயின், அது என்னென்னமோ கூல்லிப்பு எல்லாமே கிடைக்குது. அப்போ ஒரு குடும்ப தலைவியை பொறுத்தவரை புருஷனும் உதவாம போயிடுறான். பொண்ணை பத்தியும் பயமா இருக்கு, பிரச்சனை வருமான்னு. தன்னை பத்தியும் பயமா இருக்கு, வீட்டுக்குள்ள பூந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணுவான்னு. பையன் வந்து கஞ்சா போதையில போய் அடிமையாயிட்டான்னா ஒரு தலைமுறை வீணா போகுதுன்னு. இப்படி ஒரு பயம் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருந்தது. அந்த பயம் எங்க வந்திருக்குன்னா அது வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் அது வந்து சாதகமாக வரும். பொதுவா அதிமுகவுக்கு வந்திருக்கணும், அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல விஜய் என்கிறவருடைய சினிமா அந்த முகம், அந்த சினிமா முகம்னு சொல்லுங்க, மோகம்னு சொல்லுங்க, சினிமா கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, மோகம் எல்லாம் ஒண்ணுதான். அது வந்து அவருக்கு சாதகமாக மக்களை வந்து அவரை தேர்ந்தெடுக்க வைத்தது. இது வந்து நம்ம தான் சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு, ஆந்திரால மட்டும்தான் இந்த திரைப்பட ஹீரோக்கள் வந்து உண்மையான ஹீரோக்களாக மக்களால் வந்து பிம்பப்படுத்தப்படுகிறார்கள். அமிதாப் பச்சன் வந்திருக்காரா, சத்ருகன் சின்ஹா வந்திருக்காரா, அது சரியா தவறா என்பதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யல. இந்த சூழ்நிலை தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ரெண்டு, என்டி ராமராவ் வந்தாரு, அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக. இதுவே வந்து நம்ம வந்து உதாரணமா சொல்லும் போது மலையாளத்துல வந்து மம்முட்டியோ இல்ல மோகன்லாலோ பாத்தீங்கன்னா அரசியலுக்கே வரல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரல. இந்த அதிருப்தி வந்து அந்த பக்கம் மாறி இருக்கு. அதிருப்தி அந்த பக்கம் அதிமுகவுக்கு போகல, அதிமுக போகல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னு கேட்டா, அதிமுகல வந்து எடப்பாடியார் அவர் வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதில் காட்டிய கவனத்தை கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றுவதில் அவர் கவனம் செலுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய விமர்சனம். அது ஏன் கேட்டீங்கன்னா, அவர் பாஜகவுக்கு கொடுத்த தொகுதிகள், அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பாமக கொடுத்த தொகுதிகள், இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளாக கொடுத்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய வெற்றியும் தன்னுடைய வெற்றியோடு சேர்ந்து இணைந்த வெற்றியாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய இதுவா பார்க்காம, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நமக்கு அதிமுகவுக்கு சரியா வராத தொகுதிகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோங்கிற மாதிரி கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து ராஜேந்திர பாலாஜி, கே உதயகுமார் போன்ற பலர், 2-3 உதாரணம் சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து தோத்துருக்காங்க. பொதுவாக அங்க வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள், அதாவது ஏற்கனவே பிரபலமான வேட்பாளர்கள்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது வந்து வந்திருக்கு. ரெண்டாவது, இப்போ சுந்தர் சி வந்து அதிமுக சார்பில் நின்றார். சுந்தர் சி பிரபலமான நட்சத்திர வேட்பாளர் அங்க. ஆமா, நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லக்கூடிய அந்த தொகுதியில இன்னொருத்தர் வந்துன்னா முன்னாள் அமைச்சர் பிடிஆர், ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பம் சொல்லுவாங்க. பாரம்பரியமான அரசியல் குடும்பம், பிரபலமானவர், படித்தவர், விஷயம் தெரிந்தவர். என்ன அது அப்படி பார்க்க போனா வந்து தமிழ்நாட்டுல வந்து விஷயம் தெரிஞ்சவர்னு சொன்னாலே அநேகமா தோத்துருவார். ஆமா, இது வந்து அந்த பிடிஆரும் அவர் சுந்தர் சி இவர் வந்து 2 பேருமே தோற்கடிச்சிட்டு ஒருத்தர் வந்து அங்க வந்து பிரபலமே இல்லாத ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார். அவர் யாரு? அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா
சுந்தர் சி சினிமால ஒரு 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 பிரபலம். அவருடைய மனைவி குஷ்பு அவர்கள் ஒரு நடிகை. அதெல்லாம் தாண்டி சுந்தர் சியே எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பிரபலமான இயக்குனர். பிடிஆர் பழனிவேல்ராஜன் வெளிநாட்டுல எல்லாம் இருந்து ஒரு நிதி அமைச்சராக இருந்து நேர்மையானவர் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றவர். அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல இப்ப உள்ள என்ன இதுன்னா கருத்தியல், நேர்மையானவர், படித்தவர் இப்படிங்கிறதெல்லாம் வந்து சில இடங்கள்ல சில ஊர்ல எல்லாம் வந்து சில மாநிலங்கள்ல அது வந்து தகுதியா இருக்கும். தமிழ்நாட்டுல அது தகுதியின்மை. அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா திமுகல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுங்கட்சி, ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாங்க. இதுக்கு முந்தைய தலைவர், அந்த கட்சிக்கு தலைவர்னா கலைஞர் கருணாநிதி. போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலுமே தோல்வின்றது இல்லை. நெருக்கடியான அந்த 1991 ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட்ல நடந்தது. அப்போ எல்லாரும் விழுந்து போன அந்த நேரத்தில் கூட அவர் வெற்றி பெற்றதா சொல்லுவாங்க. அதனால் 5 ஆண்டு காலம் இருந்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரே இந்த ஒரு 5 ஆண்டு தான் ஆட்சியில் இருந்தார். தக்க வைக்க முடியல. அவருடைய தோல்வி, கொளத்தூரில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். விஎஸ் பாபு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. யாருன்னே தெரியாது. அதாவது ஒரு பிரபலமான நபர் இல்ல. அவர் வந்து தாவேக்கான்றதுனாலதான் அவரை வந்து பேரு தெரியுது. இல்ல, அதுதான் அவரை வந்து தோற்கடிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிச்சிட்டாரு. நிறைய அமைச்சர்கள் வந்து தோல்வி. இது எதை காட்டுது? இது இல்ல, இது வந்து அதாவது திமுக மீது இல்ல, கலைஞர் அவர்களுக்கு மோர் தென் டேஞ்சரஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவரால் தக்க வச்சு டேஞ்சரஸ் வேற, பாப்புலர் வேற இல்லையா? அதாவது டேஞ்சரஸ் என்பது வந்து ஆபத்தானவர் என்கிற அர்த்தத்தில் வருது. ஆனா கலைஞருக்கு இருக்கும் சாதுரியம் ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நாமே பலமுறை பேசியிருக்கிறோம். அந்த அரசியல் சாதுரியம். கலைஞர் வந்து 2 பேரை ஒட்ட வைக்கிறதுனாலும் அது சாமர்த்தியமா ஒட்ட வைப்பாரு. எங்க வெட்டணுமோ கரெக்டா. நான் கூட அந்த உதாரணம் நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப திருச்சியில நேரு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அங்க திருச்சியில அதே மாதிரி அப்போ ஒரு திருச்சியில எப்படி நேரு ஒரு இதுவோ அன்பில் மகேஷ் வந்து தோற்றிருக்கிறார். உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர். அதே மாதிரி அண்ணா நகர் எம்எல்ஏ அவருடைய மகனாக இருந்த கார்த்தி வந்து வில்லிவாக்கத்தில் தோற்றிருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவிடம். அவர் சபரீசனே நேர போய் வந்து முதலாக வந்து நேரடி அரசியல் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டார். அதே மாதிரி துர்கா இவருக்கு வில்லிவாக்கம் அவர் பேர் என்ன, மோகனுடைய பையன் கார்த்தி மோகனுக்கு அவர் வந்து அதுல வந்து ஆதவர்ஜனாவும் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. கார்த்தி திமுக வழக்கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து ஆதவர்ஜுனா ஜெயித்திருக்கிறார். அதே மாதிரி திருவள்ளூர்ல விஜி ராஜேந்திரன் திமுக வேட்பாளருக்கு முதலாக துர்கா அம்மையார் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியார் வந்து அவங்க போய் வந்து வீதியாக பிரச்சாரம் செய்தார்கள். முதலாக அவர்கள் நேரடி அரசியலில் பொதுவாக பங்கு கொள்வதில்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்தது. ஒரு ஆன்மீகவாதி என்ற ஒரு மக்களிடம் ஒரு மரியாதை இருந்தது. அதையும் மீறி தாவேகா ஜெயித்திருக்கிறது என்றால் இப்பொழுது அளித்திருப்பது ஒரு பெரிய ஒரு தாவேகா அலை. அதை தாவேகா அலை என்று சொல்லலாம், இல்லை சினிமா அலை என்று சொல்லலாம். ஆக மொத்தம் அது ஒரு அலை தான். அது ஒரு பெரிய சுனாமியாக வந்து வெற்றி பெற்று இருக்கிறது. இதுல வந்து காணாம போனவர்கள் இப்போ சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரை தவிர சென்னையில வேற யாருமே ஜெயிக்கல. சென்னை திமுகவின் கோட்டை என்பது காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு பழமொழி. சென்னை திமுகவுக்கு அது ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சென்னை வந்து கோட்டை காலி. டெல்டா வந்து திமுகவின் கோட்டைன்னு சொன்னாங்க, அதுவும் காலி. இப்போ வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசணும், விசிகாவுடைய வாக்குகளை இந்த தடவை அநேகமா தாவேகா பெறும். வன்னியர்கள் வாக்கு ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகணும். இப்போ வரக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இவர் வந்து அவர் பேர் என்ன, பாமகவின் சௌமியா அன்புமணி, அவங்க தருமபுரியில் நின்னாங்க, ஜெயிச்சுட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி பல பேர் வந்து வன்னியர்கள்ல வந்து ஓரளவுக்கு அவங்க 18 பேர், அதாவது அதிமுக நிறைய பேர் தோத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாமக ஒப்பிடும்போது அது பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. அந்த 5 பேர் கிட்ட 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. விசிகால ஒருத்தரோ என்னமோ தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட்ல 2 பேர்ல ஒருத்தர் தான் மொத்தமா வருது. அதே மாதிரி முஸ்லீம் லீக்ல
IUML ஒருத்தர் 2 பேர் ஆமா. முன்னிலையில இருக்காங்க. ஜவஹர்லால் வெற்றி பெற்று இருக்கிறார். இப்படிலாம் வந்து இருக்கு. ஒரு 3 தொகுதி 2 தொகுதி ஆமா. வர்றதுக்கு இருக்காங்க. இருக்கு. சரி. ம். அப்ப என்ன நம்ம வந்து சொல்றோம்னா, ம். ஆ இந்த வெற்றி வந்து நிச்சயமாக விஜய்க்கு வந்து விஜயுடைய வெற்றி. ம். இந்த தொகுதிகளில் நின்ன வேட்பாளர்களின் வெற்றின்னு சொல்வதை விட ம். விஜயுடைய வெற்றி. அந்த விஜய் என்பது வந்து ம். அந்த ஒரு என்ன சொல்றது, ம். அந்த திரைப்பட நட்சத்திரம், திரைப்பட பிரபலம் என்கிற அந்த ஒரு அந்தஸ்து, ம். அதுதான் அவரை வந்து 18 தடவை தான் வெளியில வந்திருக்காரு. ஆனாலும் அவரு எங்க தொகுதிக்கு வரலனாலும் பரவாயில்ல, முகம் தெரியாத ஒரு வேட்பாளருக்கு கூட நாங்கள் ஓட்டு போட தயார் என்னும் பண்ணு. இதுல ஒரு அடிப்படையில வந்து விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். அதாவது ம். நம்ம வந்து அவரு நம்ம வந்து விஜய் ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள் வாங்குவார், இடங்கள் வாங்குவார் என்று நாம் வந்து கணித்தோம். ம். ஆனால் இப்படி ஒரு சுனாமியாக வெற்றி பெறுவார் என்று யாரும் நாமே எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பார்க்கல, நாம் உட்பட. அதுதான். நம்ம வந்து ஏதோ சரி, இப்ப நம்ம லைவ்ல பாத்துக்கிறோம். கரெக்டா சொல்றீங்க. ம், இந்த கட்சியில வந்துட்டு முதன்மை முகம் அப்படின்றது விஜய்க்கு அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம புசி ஆனந்த். ஆமா இப்ப அவர் தான் முதலா வெளியில வந்து தொண்டர்களை சந்திக்கிறார். ஆமா முழுக்க மஞ்சள் உடையில வந்திருக்கிறார். வீடியோ எல்லாம் ஓடிட்டு இருக்கு, பாத்துட்டு ஆமா இருக்கீங்க. சீனர்ல வெற்றி பெற்று ஆமா, இருக்கிறார் வெற்றி அவர். பெற்றிருக்கிறார். ம். இது இந்த இவர் வந்து என்ன இப்ப அந்த கட்சியில என்ன இவங்க வெற்றி எதை சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குமா? அதான் நான் கேட்கிற கேள்வி. இல்ல, அதாவது நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நம்பி அந்த வாக்களித்து நம்பிக்கையை இவர்கள் இல்ல, கொடுப்பார்கள். அந்த நிர்வாகம் எப்படி நடக்கும் என்பதுதான் வந்து இப்போ வர முதல்ல 2 கேள்வி இருக்குங்க. ஜெயித்து விட்டார், அவருக்கு இல்ல, வந்து அது இன்னொரு கேள்வி அப்புறம் கேட்பேன் கடைசியா. ஆ. முதல்ல இவருக்கு இந்த நம்பிக்கையை இவர் காப்பாற்றுவாரா அப்படின்ற கேள்விதான் இருக்குது. இவ்வளவு வாக்குகள், இவ்வளவு தொகுதிகளை கொடுத்திருக்காங்க, எல்லாம் வந்து வெளியில கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இல்ல இந்த நம்பிக்கையை, மக்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாரா, அதை செயல்படுத்துவாரா என்ற கேள்வி இருக்குது. இல்ல, நீங்க என்னவா கணிக்கிறீங்க? இல்ல உங்களுடைய கேள்விக்கு முன்னால நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். ம். இப்போ வந்து அவர் வந்து 104 இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது 104 தொகுதி வந்து தாவேகா, சரி, 75 திமுக பிளஸ், அதிமுக பிளஸ் 55. சரிங்களா? இந்த இப்ப இதை சேர்த்தா 234 வந்துருச்சு. எந்த தொகுதி, அதாவது இதுக்குள்ளதான் வந்து முடிவு வரணும். ஒன்னு ஏறும், ஒன்னு இறங்கும். நாம் தமிழர் கட்சி எதுவும் இல்லை. ஆமா, சீமான் உட்பட தோல்விதான். இல்ல, ரைட். ஆமா. அப்போ இந்த 3க்குள்ளதான் இந்த 234 வந்து ஏதோ ஒரு வகையில வரணும். இதை ஒட்டி தான் வரும். ஏதோ 1 2 இப்படி அப்படி வரலாமே தவிர இதை ஒட்டி தான் வரணும். அப்படி வரும்பொழுது என்னுடைய கேள்வி, 118 தொகுதிகள் வெற்றி பெற்றால்தான் அவர் ஆட்சி, விஜய் வந்து முதல்வராக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். சரி, ஆட்சியை அமைக்க முடியும். அப்ப இந்த 104ல அவர் 2ல வெற்றி பெற்றிருக்காரு. திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றிருக்காரு. அந்த இடத்துல நடிகை வந்து திரும்ப பெறணும். ஏதோ ஒண்ணு இனிமேதான் ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும். அதுல சரி இல்ல, அதாவது ஒண்ணு வந்து இப்போ அவர் ஆட்டோமேட்டிக்கா ராஜினாமா பண்ணும். அது பெரம்பூர் பண்ணாரா, திருச்சி கிழக்கு பண்ணாரா, மொத்தம் ஒண்ணு பண்ணி ஆகும். இப்ப நீங்க 104ன்னு கணக்கு போடும்போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம பண்றதுனால ஒன்ன கழிச்சுக்கணும் நீங்க. சரி. ஏன்னா அப்புறம் மறுபடியும் அது தேர்தல் வச்சதுக்கு அப்புறம் தான் அதுல வெற்றி, அவர் தாவேகாவே வெற்றி பெறலாம். நம்ம அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. அப்ப இப்ப கணக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த 118 வரணும். 118 வரணும். 234 இல்ல, 233. ஏன்னு கேட்டா ஒரு தொகுதி ஏற்கனவே இப்ப வந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, ஆமா. அப்போ உங்களுக்கு 233ல வந்து வரும்போது உங்களுக்கு 117 18 வாங்கணும். இப்போ 104னா இன்னொரு இந்த 104 கடைசியில் அதுதான் முடிவு. ஏன்னா சிலதெல்லாம் முன்னிலையில் இருக்கு. இப்ப செல்வ பெருந்தகை கூட தோல்வி அடைந்திருக்கிறார். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட தோல்விதான். மா சுப்பிரமணியம் சார் தோத்துட்டாரு, அந்த மாதிரி இருக்காரு. தப்பிச்சவர் வந்து சேகர்பாபுவும் உதயநிதி ஸ்டாலின் சென்னைக்குள்ள தப்பிச்சிருக்காங்க. அமைச்சர்கள்லயும் மொத்தமா பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அவரு சக்கரபாணி அந்த மாதிரி ஒரு 35 அமைச்சர்கள்னா ஒரு 3-4 பேர் KN நேரு ஜெயித்திருக்கிறார். சில பேர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, மீதி எல்லாம் தோல்வி. ஏறத்தாழ 30 பேர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார். ரகுபதி வெற்றி பெற்று இருக்கிறார். ஒரு 4-5 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்க. அது போக ஒரு 28-30 பேர் தோல்வி. அது பெரும்பாலான அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். இப்ப இந்த 104ங்கிறத நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிகரா இதுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்ப இவருக்கு இன்னும் அதுல ஒன்னும் கழிச்சிருங்க, ஏதோ ஒண்ணு அவர் ராஜினாமா பண்ணணும்ன்றதுனால 103ன்னு வச்சுக்கலாம். இந்த 103ன்னா இன்னொரு 15 சீட்டு வந்து தேவைப்படுது.
வெற்றி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு. இந்த 15 எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் 5 இடங்களில் இப்போதைக்கு முன்னிலையில் இருக்கிறது. இந்த 5ன்றது 5 6 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 5 ஒரு கால் 5ஆக இருக்கலாம், இல்ல அதை குறையலாம். ஆமா. வேற திமுக கூட்டணி வெளியில இருந்து தானே வரணும், அவருக்கு வேற யாரும் கூட்டணி இல்லையே. அதனால வேற திமுக கூட்டணியில விசிக எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார் கோயில்ல மட்டும்தான் முன்னிலையில இருக்கு, வெற்றி அடையக்கூடிய நிலை. அது இந்த ஜோதிமணி 2 அவங்க வரலாம். சரி, 2 கூட இல்ல, 1 தான் வரும்ன்ற மாதிரி இருக்கு. காட்டுமன்னார் கோயில்ல மட்டும்தான். பன்ருட்டியில அவரு அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் முன்னிலையில இருந்தாரு, அவரும் இப்ப பின்னடைவுக்கு போயிட்டாரு. சோ 1 வரலாம்னு வச்சுங்க, அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ அந்த 5-1 அப்படின்னால், இதை தவிர அந்த பக்கம் முஸ்லீம் கட்சிகள்ல அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல 2 பேர் முன்னிலையில இருக்காங்க. ஜவஹர்லா மனிதநேய அவர் முஸ்லீம் கட்சியில அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதை வைத்து பார்க்கும்பொழுது இவர்கள் எல்லாரையுமே 5 அப்படின்னு வச்சுப்போம். காங்கிரஸ் 5, 1 வைங்க 6. கம்யூனிஸ்ட்ல 2 3 வராங்க. கம்யூனிஸ்ட்ல இப்போதைக்கு 1 தான் வாய்ப்பு. சரி, 2ன்னு வச்சுக்கோங்க. 8 ஆயிடுச்சு. 8 ஆயிடுச்சு. பிரேமலதா அவர்களுடைய கட்சியில இதுவரை இன்னும் தெரியல. 1 வச்சுங்க. சரி, ஒரு கால அவங்க ஏதோ 2000 வாக்கு முன்னிலையில இருக்காங்க. விஜய பிரபாகரன் முன்னிலையில இருந்தாரு, பின்னால போயிட்டாரு. 2 பேர்ல ஒருத்தராவது ஜெயிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, வச்சாலும் கூட ஆமா 9 தொகுதி வந்திருக்குது. 9 தொகுதி வந்திருக்கு. இந்த முஸ்லீம் இந்த 3 தொகுதிகள் வரட்டும், 11 ஆச்சுங்க. 11. ஆனா அவங்க ஜவஹர்லாவோ இல்ல அந்த 2 முஸ்லீமோ திமுகவை விட்டு பொதுவாக திமுகவுடன் கூட்டணியிலேயே தொடர்பவர்கள். அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைக்க வருவார்களா என்றால் வரலாம் என்று சொல்லலாமே தவிர நிச்சயமாக வருவார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆமா, இது நம்ம ஒரு தோராயமா கணிக்கிறது தான். இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. சரி, இதை தாண்டி இந்த பக்கம் நீங்க அதிமுக பக்கம் பார்த்தா, அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி 5 வந்திருக்கு. சரிங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விஜயுடன் கூட்டு சேருவார்களா என்றால் சேருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தெரிகிறது. பாஜக 2 முன்னிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியல. இறுதி முடிவுல வந்தாலும் அந்த 2 வச்சுக்கிட்டு, ஏன்னா காங்கிரஸ் அங்க வருதுன்னா பாஜக அங்க வர முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் வர முடியும். இந்த வகையில் இவருக்கு 118 வாக்குகள் 118 இடங்கள் பெற்று இவர் எப்படி பெரும்பான்மையை ரீச் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப என்ன நடக்கும், எப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. தொங்கு சட்டசபை வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது. சரி, நம்மளே பேசிருக்கோம் இந்த தடவை தொங்கு சட்டசபை வரும்னு சில தகவல்கள் வருகிறது. எப்படி பதிவு பண்ணியிருக்கோம். நானும் தனியா ஒரு வீடியோ பேசுறதுலயும் நம்மளுடைய பஞ்சாயத்து கூட்டுறவங்களும் அதுலயும் பேசியிருக்கோம், 2 தடவை பேசியிருக்கோம், பிற நிகழ்ச்சிகளையும் பேசியிருக்கோம். அப்படி வந்தால் தொங்கு சட்டசபை வந்தால் என்னன்னா, ஆளுநர் என்ன பண்ணணும்னா, ஏதாவது அதிக பெரும்பான்மைன்றதால விஜய முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்க, உங்களுடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுங்க. ஒண்ணு வெளியிலேருந்து வர எம்எல்ஏக்களை கூட்டு பெரேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் அவங்களுடைய அந்த சர்டிபிகேட்டோட நிக்கணும். அவர் எனக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு தபால் கொடுத்தாரு, தபால மட்டும் எங்க பக்கம் இவ்வளவு இருக்கிறாங்க, மீதி இத்தனை பேர் நேரடியா நின்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு காட்டணும். ஆமா, இல்ல ஏன்னா அதுல வெறும் தபால் மட்டும் கொண்டு அவர் கையெழுத்து போட்டாருன்னு காமிச்சா கவர்னர் ஒத்துக்க மாட்டாரு இந்த மாதிரி சூழ்நிலையில. அப்போ அதுக்குதான் பெரேடுன்னு பேர். அவங்கள நேரம் கூட்டு வரணும். இவரோட கட்சியில உள்ளவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. 2வது எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்க. வெளியில இருந்து உள்ளவங்களுடைய ஆதரவு அது உண்மையான ஆதரவு தானா அப்படின்றத கவர்னர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அப்படியா இருந்தாலும் நீங்க பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்று சொல்லும் போது சட்டசபையில் 118 இவருக்கு ஆதரவு இருக்கணும். இப்ப திமுகவை பொறுத்தவரை விஜய் ஆதரிப்பார்களா அவர் முதல்வராக தொடர்வதற்கு அப்படின்னா ஆதரிப்பது கடினம், சிக்கல் வரும்ன்றீங்க. வரலாம். அதிமுகவுமே விஜய் முதல்வராக வருவதை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது திமுகவும் அப்படி சொல்லாது. திமுகவோ அதிமுகவோ சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, வாய்ப்பு தான் இது கூட நான் சொல்றேன். இப்ப அதிமுகவில் திமுகவில் ஒரு டீம் அங்க ஆதரவு தெரிவிச்சு கொடுக்குறாங்க 10-15 பேர்.
ம். வாய்ப்பு செல்லுமா செல்லாதா? 3ல் 1 பங்கு தான் செல்லாது. பிரிஞ்சு ஏன்னு கேட்டா போகணும்னு 3ல் 1 பங்கு. இப்போ நீங்க திமுக 76ன்னா சரிங்க. திமுக பிளஸ் 76, ம். திமுக வரைக்கும் 80னே வைப்போமே. இல்ல நீங்க முறிவு அப்ப தெரியும் போது. கூட்டணி கணக்கு இல்ல. இல்ல நான் சீட்டை சொல்றேன். நீங்க 76 திமுக. இல்லைங்க, அதுலதான் ஏற்கனவே காங்கிரஸ் விசிகெல்லாம் நம்ம வந்து சரி சரி இந்த பேசு, பக்கத்துல பேசு. சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே. சரி அப்ப சரி. அது இல்லாம நான் என்ன சொல்றதுன்னா, ம். திமுக வரைக்கும் ம். ஏறத்தாழ 50க்கு மேல வாங்கியிருக்காங்க. ம். 52 நினைக்கிறேன். ம். அதாவது 77, 76, 77 திமுக பிளஸ். ம். இதுல வந்து மத்த இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கழிச்சிங்கன்னா, இப்ப வந்து முன்னிலையை பத்தி பேசுறோம் நம்ம. ம். அந்த முன்னிலையில ஆமா. ஒரு மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு 15 கழிச்சிங்கன்னா ஒரு 60 கிட்ட வரும்னு வச்சு சரிங்க. சுமாரா. ஆமா. அந்த 60ல 20 20 பேராவது, ஆ. 20 அல்லது அதற்கு மேலாவது 3ல் 1 பாகம் பிரிந்து போனாதான் ம். அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து வராது. சரி. வராமல் இருக்கும். சரிங்க. அது மாதிரி அதிமுக இப்ப 56 கூட்டணி. ம். அதுல இந்த 5 மற்றதெல்லாம் கழிச்சிங்கன்னா ஏறத்தாழ ஒரு 45லேருந்து 50. ம். அப்போ ஒரு 15லேருந்து ஒரு 18 பேர் வந்து அதிமுக ல இருந்து மொத்தமா மாறினாதான் வந்தாதான் வந்து இவங்க வரணும். ம். அவ்வளவு பேர் வர்றது வந்து வாய்ப்பு கட்சி இல்லைங்க. மாறுவது வந்து விஜய் கட்சிக்கு போவது வந்து ம். வாய்ப்பு மிக குறைவு. ம். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா, ம். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால், ம். இல்ல ஒரு கால் திமுகவோ அதிமுகவோ ம். பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும். விஜய் வந்து கொஞ்ச நாள் தொடரட்டும், ம். அப்பதான் நாங்க மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்ல ஆதரவு தெரிவிக்கணும்ல. ம். அந்த சமயத்துல ஒண்ணுமே இல்ல, இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ம். அந்த சமயத்துல வெளிநடப்பு செய்யறோம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ம். அப்படின்னு சொன்னா கூட, அந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அன்னைக்கு பொழைச்சிரும். ம். 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 அன்னைக்கு பொழைச்சிரும் ம். ஆட்சி. ம். மறுபடியும் ஒரு மசோதா கொண்டு வரும்போது நிறைவேற்ற தோற்கடிக்கப்பட்டால் முடியாது. அப்பொழுதுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துடும். ம். ம். அதாவது என்ன சொல்றது, இந்த ம். திருசங்கு சொர்க்கம் மாதிரி ஏதோ இன்னைக்கு பழம் கிடைச்சிருக்கு, ஆமா கண்ணாடி குறுக்க வச்சுட்டாங்க. ஆமா அது மாதிரி வந்து நீங்க வந்து சரி. இருக்கு தொட முடியாது. ம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். வரலாம். இது சந்தேகம். இப்ப இருக்கக்கூடியது. ம். இப்ப பாத்தீங்கன்னா ம். 104 இருந்தது, இப்ப தாவேகா 102ன்னு வந்திருக்கு. ம். அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த 102ங்கிறத நான் ஒண்ணு கழிச்சிருவேன் ம். இப்போதைக்கு. ம். ஏன்னா அந்த ஒண்ணு வந்து அவர் 2 தொகுதி எப்படி இருக்கிறது. பார்த்தாலும் தாவேக்கா நீங்க கணிக்கிறபடிங்க ஐயா, ஒரு 10 தொகுதியாவது அவங்க பிற இடத்துல இருந்து எதிர்பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? அதிகப்படியா அவங்க வெற்றி பெற்றாலும் கூட சுமார் 10ல இருந்து 15 தொகுதிகள் வந்து வெளியில இருந்து வரணும். அவருக்கு வரணும். ஆதரவு தெரிவிக்கணும். அப்பதான் அவர் முதலமைச்சரா இருக்க முடியும். அது எங்கிருந்து வரணும்? திமுக கூட்டணியிலிருந்தோ ம். அதிமுக கூட்டணியிலிருந்தோ வரணும். காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட் இவங்களாம் யாருன்னா வந்துட்டா உண்டு. இல்ல வந்துட்டாலும் அந்த 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 எண்ணிக்கை வருமானது வருமானது தெரியல. சந்தேகம். சந்தேகம். சரி. ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஒரு சீட் வாங்குறாங்க, காங்கிரஸ் இப்ப 5 முன்னிலை, ம். 5 வந்துருச்சுன்னா கூட ம். அது சேர்த்து ஒரு 5 சீட்டு கம்மியாகுதுன்னா கூட அதிமுகல இருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்படிங்கும்போது ம். அந்த 118 தொங்கு- தொடுவதுல ஒரு சிரமம். அது தொடமாட்டார், தொடக்கூடாதுங்கிறது நம்ம விருப்பம் அப்படி இல்லை. ம். நம்ம நினைக்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு அவருக்கு. இருக்கு. அந்த தொங்கு சிக்கலை சட்டமன்றம். தாண்டி அவர் வந்து எப்படி அந்த சவாலை எதிர்கொள்ள போகிறார் என்பது பார்க்க வேண்டும். சரி. இது இது முதல். நகரும் போது நீங்க சொல்றீங்க எப்படி நான் எப்படி தொடராருன்னு பார்க்கலான்றீங்க. ம். இல்லாத பட்சத்தில் கவர்னர் ஆட்சி தானே இருக்கும். ஆமா, இவரால் அதான் இல்ல கேட்கிறேன். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் என்றால்? கொடுக்கப்படும். ஆமா, ஆமா. அந்த இல்லை என்றால், சந்தர்ப்பத்தில் இவரால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டால் ம், கவர்னர் ஆட்சி ஏற்படும். ம், அது ஏற்பட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் பொறுத்து தான் இது உங்களுக்கு வந்து மறுதேர்தல். ம். மறுதேர்தல்ங்கிறது உடனடியாக அடுத்த மாசமே வைக்க முடியாது. அது கரெக்ட். 6 மாசம்ன்றது கூட கட்டாயம் கிடையாது. அவங்க நீடிக்கலாம், அதுக்கு மேலே நீடிக்கலாம், 1 வருஷம் கூட நீடிக்கலாம். இல்ல 6 மாதமாவது ஆக வேண்டும். ஆமா, ஆமா. குறைஞ்சது 6 மாதம் ஆகணும். குறைந்தது 6 இல்ல மாதம். 1 வருஷம் அவங்க நீடிச்சுட்டு இல்ல போகலாம். கவர்னர் நிறைய ஆட்சி சமயங்கள்ல வந்து 1 வருஷம் 1.25 வருஷம் பொறுத்து கூட நீடிச்செல்லாம் நடந்திருக்கு. நடந்திருக்கு. ஆக தொங்கு சட்டமன்றம் கவர்னர் ஆட்சி அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியோட நிக்குது. கேள்விக்குறியோட நிக்குது. ம், இது வந்து இந்த இவர் ஒரு 100ல இருந்து 105க்குள்ள ஏதோ ஒரு சீட் வாங்குறாரு. அதுலயும் அந்த ஒரு சீட்டை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா, ம். ஏன்னா அந்த ஒரு சீட்டு மறுபடியும் தேர்தல் வச்சாதானே அதுக்கு வந்து அவர் யாருன்னு இந்த தெரியும். தாவேகா பக்கம் வரும். தாவேகாவோட அவர் தான் வெற்றி பெற்றாலும் கூட அவருடைய வேட்பாளர் அது வந்து
யாராக இருந்தாலும் ம். அந்த வேட்பாளர் ஜெயித்தால் கூட அது ம். ஜெயிக்கிற அன்னைக்கு தானே அந்த கணக்கு வரும். ஆமா, இவர் ஆமா, ராஜினாமா ஆமா. பண்ற அன்னைக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு நம்பர் லெஸ் ஆயிடும்ல. ம். அந்த வகையில் இவருக்கு அங்க ஒரு சவால் இருக்கு. ம். நமக்கு என்னன்னால் ம். இவ்வளவு தூரம் வாங்கினவர் 118 வாங்கியிருந்தாருன்னா எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆமா, அது ஆமா. கொஞ்சம் அந்த அந்த கோல் போஸ்ட் கிட்ட போய் அதை தொடும்போது கொஞ்சம் முன்னால நிக்கிற மாதிரி ஒரு ஒரு அதுதான். சூழ்நிலை வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு அதிக பெரும்பான்மை எதிர்பார்க்காத ஒரு பெரும் வெற்றி. பட் இதுல பெரும் வெற்றி விஜய்க்கு. இப்ப வந்த எதிர்பார்க்காத வெற்றியே மிகப்பெரிய மமோத்துன்னு சொல்லுவாங்க. ம். அதாவது மிகப்பெரிய வெற்றி. ம். அது வந்து யாரும் எதிர்பாராத வெற்றி. அந்த வேலை எல்லாரும் வெற்றி வந்தும் அந்த இடத்துல உட்கார்றதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா. அதாவது நீங்க கிட்டத்தட்ட மரத்து மேல ஏறி அந்த மாம்பழத்தை வந்து பறிக்கிற கூடிய நிலத்துல ஆனா ஒரு 4 அடி வித்தியாசம் இருக்கு. ம். அதை பறிக்க முடியாம ஒரு சூழ்நிலை. ம். அதை அவர் எப்படி எதிர்கொண்டு அதை வந்து அவர் சமாளிக்க போகிறார், அதை வந்து எப்படி அவர் வந்து எதிர்கொள்ள சரி போறாங்க செய்வார் அடுத்த கட்ட அரசியல். அடுத்த கட்ட அரசியல். ஏன்னா அந்த ம். பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க முடியலன்னா ஏன் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முதல்ல வந்து அவர் எப்படி அவர் நிர்வாகம் செய்வார் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள்னா முதல்ல இதை தாண்டணும். இந்த ம். கிணத்தை தாண்டினாதான் ம். அந்த நிர்வாகம் பெரும்பான்மையை நிரூபித்தால் தான் வரும். ம். அவர் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகிறேன். ம். நம்ம வந்து அவர் நிரூபிக்க மாட்டார்னோ நிரூபிக்க மாட்டாரு, கூடாது கூடாது, வேணாம் வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கல. சொல்லல. சரி. நிரூபிச்சுட்டா ம். அந்த ஒரு கட்டத்தை தாண்டி விடுவார். ம். அதுக்கப்புறம் எப்படி நிர்வாகம் செய்கிறார் என்பது அவர் இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை பல விஷயங்களில் வந்து அவர் ஏன்னா அவருக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ம். பல பேர் வந்து பெயர் தெரியாத பிரபலமாக இல்லாதவர்கள் இருந்தாலும் ம். ஒரு 106 பேர் வந்து வெளி கட்சிகளிலிருந்து இவர் கட்சிக்கு வந்து மாறி அதாவது இப்படி அப்படியே போற போக்குல போயிட்டு இருந்தவங்களாம் உள்ள வந்து வேட்பாளர் ஆயிட்டாங்க அந்த கட்சியில. அது ஒரு சிக்கல். நிரந்தரமாக அந்த கட்சிக்கு உழைச்சி கடுமையான மெம்பரா இருந்தவங்கலாம் இல்ல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நிர்வாக அனுபவமே இல்லாதவர்கள் நிறைய பேர். ம். 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 இந்த 106 பேர் வேற கட்சியில இருந்து வந்தாங்களா ம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே பெரிய நிர்வாக அனுபவம் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ம். சாதாரணமா ஒரு கட்சியில ஏதோ எனக்கு அங்க சீட்டு கிடைக்கல, அங்க வந்து உள்ளூர் நிர்வாகியா என்ன வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கும்போது ம். அப்படி வந்து வந்தவங்களும் இருப்பாங்க. ம். இப்ப செங்கோட்டையன் போன்று 9 தடவை எம்எல்ஏவா இருந்தார். என்னுடைய ஒரு அனுமானத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து சபாநாயகராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ம். ஏன்னா இருக்கிறதுலயே அவர் தான் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ. ஆமா, எல்லாருமே ஆமா, புதுசு. ஆமா, ஆமா. விஜய் உட்பட முதல் தடவை, அவர் 9 தடவை எம்எல்ஏ. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் அமைச்சர் பதவியை தான் விரும்புறதா சொல்லி தகவல். இல்ல பார்க்கலாம் எப்படி அவர் விரும்புறாரு. விஜய் என்ன கொடுக்கணும். விரும்புறாருன்னு பார்க்கணும்ல. ஆமா, ஆமா, ஆமா. ரெண்டாவது விஜய் என்ன விரும்புறாரு, ம். இல்ல செங்கோட்டையன் வந்து அமைச்சராகிறது புஷி ஆனந்த் விரும்புறாரா, அருண்ராஜ் விரும்புறாரா, ஆதவ அர்ஜுனா விரும்புறாரா, இவ்வளவும் ஜான் பார்க்க ஆரோக்கியசாமி வேண்டியது விரும்புறாரு, இவ்வளவு பேர் விரும்புறாங்க பார்க்கணும்ல. அந்த அதெல்லாம் அரசியல் வந்து தான் நாளிலிருந்து தொடங்குது. நம்ம அந்த கட்டத்தை பத்தி அடுத்தது விவாதிப்போம். வருவோம். ம். இது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி வெற்றி பெற்ற விஜய்க்கும் தாவேகாவிற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ம். இதுல வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய அந்த ஒரு அம்சத்தை சொல்லி முடிச்சிருவோம். ம். அதாவது எங்கிருந்து அதிக வாக்குகளை இடங்களை பெற்றிருக்கிறார் விஜய் என்று பார்த்தால் ம். இதுதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா இவருக்கு வரப்போற வாக்குகள் புதுசு, இவர் புதிய வரவு. ம். எங்கிருந்து வரப்போகுது? ம். நாம் திமுக. தமிழர். இப்ப நாம் தமிழர். நான் கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். ம். சுமார் 8.25% இருந்த அந்த நாம் தமிழருடைய வாக்கு கிட்டத்தட்ட 4%க்கு வந்திருக்கு. ம். அப்போ ஒரு 4% அங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ம். அதுக்கப்புறம் ம். திமுகவிலிருந்து ஒரு பெரும்பகுதியான வாக்கு, அதாவது வாக்கு வங்கி சதவீதம் இவருக்கு வந்திருக்கு. கடந்த முறை 133 இடங்கள், சட்டமன்ற தொகுதிகள் ஆமா. இருந்தாங்க. இந்த தடவை திமுக பிளஸ்ஸே 74 தான். ம். அதாவது திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 55, 60 அந்த ரேஞ்சு தான். ம். ம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ம். ஏறத்தாழ 70-80 இடங்கள் வந்து திமுக இருந்து இங்க வந்துருச்சு. சுத்தமா சட்டமன்ற தொகுதிகள் பறி கொடுத்திருக்காங்க. 70 திமுக தொகுதிகள் இழந்த தொகுதிகள் 75 தொகுதிகள் வச்சுங்க, சுமாரா வச்சு பறி கொடுத்திருக்காங்க பறி விஜய். கொடுத்துருக்காங்க. ம். அதிமுகல போன தடவை அதிமுக மட்டும் 66. 66. இந்த தடவை வந்து கூட்டணி சேர்ந்து 56. 56. அப்ப வந்து 46 அவங்களுக்குன்னு வச்சுங்க, ஒரு ம். தோராயமா சொல்றேன். ஆமா. ஒரு 46 46 தொகுதிகள். 46 48 தொகுதிகள் வச்சுட்டீங்கன்னா அதுக்கான வாக்கு சதவீதம். ஆமா. இல்ல அந்த 48ல ம். அப்ப 66ல ம். 48னா அங்க ஒரு 18 தொகுதிகள். ம்.
இதுதான் வந்து அந்த 18 தொகுதிகளுக்கான அந்த வாக்கு சதவீதம், ம், இழப்பதற்கு உரிய அந்த வாக்கு சதவீதம் ம், இதுதான் வந்திருக்கு. ம், ஸோ ம், இதுக்கு அடிப்படை வந்து இவருக்கு என்ன அட்வான்டேஜ்? ம், அதாவது திமுகவிலிருந்து அதிகமா பிரிப்பாரா, அதிமுகவிலிருந்து அதிகமா பிரிப்பாரானா, ம். 2021 தேர்தலை ஒப்பிடும்பொழுது ம். திமுகவிலிருந்து தான் அதிகமாக அதிகமான பிரித்திருக்கிறார். அதிகமாக வாக்கு சரிந்திருக்குது திமுக. திமுகவில் தான் பல இழந்திருக்கிறது. தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஓட்டு 80 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்கிறாங்க ம். தாவிக்கு. அவ்வளவுதான் திமுக. அதிமுகவிலும் பாத்தீங்கன்னா ஒரு 200 ஓட்டு வித்தியாசத்துல தாவேக்கா முன்னாடி இருக்குது, அதிமுக பின்னாடி இருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆமா, ஆக நீங்க சொல்ற மாதிரி பெரும்பகுதி இங்கிருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அவங்களுக்கு. ஆயிருக்கு. ம், இது இந்த இந்த இதுல வந்து எப்படி வருது? இதுல வந்து இந்த நம்ம பஞ்சாயத்தை கூட்டுறோமுங்க நிகழ்ச்சியில் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ம், இந்த முறை வந்து பெரிய இழப்பை சந்திக்க இருப்பது வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு, அதாவது 28 வரும்போது அவங்க 2, 3 அந்த லெவல்ல தான் வருவாங்கன்னா இப்ப 5ன்னு சொல்றது வந்தாலே 28ல 5. ம், ம், அதே மாதிரி பாஜகல அந்த பக்கம் ஏதோ 2 முன்னிலையில இருக்கிறதா சொல்றாங்க 27ல. ம், 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 இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவ்வளவுதான் வரும்னு. ம். அதே மாதிரி விசிக 8ல் 1 தான் அநேகமா ஜெயிக்கும்னு சொன்னோம். அது கிட்டத்தட்ட உண்மையா இருக்கு. நடந்து வருது. அதே மாதிரி தேமுதிக 10ல் 1 வந்தால் அதிகம் அப்படின்னு சொன்னோம். இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. கணிக்காத ஒண்ணு தாவேக்காவனுடைய இந்த 100 தொகுதிகள் வெற்றின்றது மட்டும்தான் நம்ம கணிக்கல. ம். நம்ம வந்து ஒரு 20-30 சீட்டு வரும்னு நினைச்சோம். ம். அந்த லெவல்ல வரும், இல்ல ரொம்ப அதிகமான 40 சீட் வரலாம்னு நினைச்சோம். ம். ஆனால் அது வந்து 100 சீட்டா வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி. அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வெற்றி. அந்த வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல வந்து ஓட்டர் ஐடியோட பதிவு பண்ண சொல்லி அவருடைய தொண்டர்களை கேட்டபோது 1,10,00,000 பேர் வந்து பதிவு பண்ணதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்றதுதான், நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஆனா வந்து அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஏறக்குறைய ஒரு 5 கோடி பேர் இது போட்டிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. அப்ப 2021ல 4.71, இந்த தடவை 26 லட்சம் அந்த சார்ல SIRல குறைச்சி அப்புறம் கூட்டினதெல்லாம் சேர்த்தா ஒரு சுமார் 5 கோடி வச்சுங்க. இந்த 5 கோடியில உங்களுக்கு 1/10னா 20-22% வந்து கோர் ஓட் பேங்கா அவருடைய தொண்டர்கள்கிட்ட இருந்தே கிடைச்சிருச்சு. அப்போ மிச்சம் அவர் இப்ப எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அநேகமாக அவர் வந்து சுமார் 35-40% வாங்கிதான் இந்த இப்போ வெற்றி பெற்றிருக்கணும். 35 தாண்டும் போதுதான் வெற்றி வேட்பாளர் வெற்றி. அதான் சொன்னேன். அப்போ 22 வந்து அவருடைய தொண்டர்கள் மூலமாகவும் திமுக அதிமுகல இருந்து இன்னொரு 20 வச்சுங்க, 18ஓ 20ஓ, 15லேருந்து 20க்குள்ள. இதுதான் அவருடைய வெற்றியை நம்ம வந்து ஆய்வு செய்யும் பொழுது, அதாவது வெற்றி பெற்றது அவருடைய பெருமை. எப்படி இந்த வெற்றி வந்திருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த வகையில வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஆய்வு செய்யறோமே தவிர அவருடைய வெற்றியை வந்து நம்ம வந்து குறை சொல்லல. அது முதல்ல 1,10,00,000 பேர் தொண்டர்கள் வந்து வாக்காளர்களாக வாக்கு வங்கியாக மாறுமான்னு நாம் உட்பட பல பேர் வந்து அதை வந்து அது வந்து நம்ம எதிர்பார்க்கல, இல்ல நமக்கு வந்து சந்தேகம் இருந்தது எவ்வளவு தூரம் அப்படின்னு. அந்த இதுல பாத்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் இந்த வெற்றி, அவர் கிடைத்திருக்கிற வெற்றி, அந்த வெற்றியை வந்து அனுபவிக்கக்கூடிய இடத்திற்கு அவர் நகர்வாரான்றது தான் நாளையிலிருந்து தொடங்க போற அரசியல். அதை பத்தி அடுத்தது பார்க்கலாம். ஆமா, அதுல வந்து நம்ம வந்து இது அவர் ஆட்சி அமைப்பாரா, அந்த ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி அது எவ்வளவு நாள் நீடிக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். எந்த ஆட்சியுமே வந்து மாற்றம் வேணும்னு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகளை தாண்டி எந்த கட்சியும் 3வது அணி வந்துவிட முடியாது அப்படின்னு இருந்த தமிழ்நாட்டில் கருத்து வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பா தீய சக்தின்னு விஜய் சொன்னது வந்து ஒழிஞ்சு இருக்குது. ஆமா, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றியது என்பது விஜயின் வந்து மிகப்பெரிய வெற்றி. அவர் பெற்ற அந்த 100ஓ 102ஓ அது எவ்வளவு இடங்களோ அதை நான் வந்து மிகப்பெரிய வெற்றியாக கருதுவதை விட, இவ்வளவு பிரச்சனைகளுடன் மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பலை வீசக்கூடிய, வெறுப்பலை வீசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி செய்த 2021-26 திமுக தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆட்சியை முடிச்சு வச்சிருக்கிறார். அவர் வந்து அகற்றியது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் வந்து அவருடைய வெற்றிக்காகவும்
இப்படி ஒரு ஏன்னா ஏன் வந்து திமுகவை அகற்றணும் நம்ம சொல்லணும்னா ம். எந்த கட்சிக்குமே ஒரு பாடம் படிக்க வேண்டும் அவர்கள். ம், ம், ம். தவறாக ஆட்சி செய்தால் முறையற்ற முறையில் நம்ம ஆட்சி செய்தால் மக்கள் அதை எப்படி வீழ்த்துவாங்க, அப்படிங்கிறது தூக்கி புரிஞ்சுக்கணும். போடுவாங்கன்றத புரிஞ்சிருக்கணும். அதுதான். அந்த வகையில் அவருடைய வெற்றியை நாம் வாழ்த்தி அவருடைய வெற்றி வந்து முழுமை அடைய வேண்டும் என்று நாம் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் விருப்பத்தையும் பதிவு செய்து நாம் முடித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நாளை அரசியல் என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.